நமது ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம். தியான வசனம் நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவரே வெற்றியாளர், அவர் ஒருவரே வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அந்த தேவனுடைய பலத்தினாலே, அவருடைய சத்துவத்தினாலே நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும் என்பதை தான் நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் கிதியோனுக்கும் ஜெயத்தை கொடுக்கிறார். கிதியோன் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு அங்கே ஆட்களை திரட்டும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்ட பொழுது அவர் சொல்லுகின்ற வார்த்தை என்ன? பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத்து மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போகட்டும் என்பதாக சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருவை எதிர்த்து போராட வேண்டியவர்கள், யுத்தம் செய்ய வேண்டியவர்கள் பயத்தோடும் கலக்கத்தோடும் திகிலோடும் இருந்தால் போராட முடியாது. ஆகையினாலே போராடுகிறவர்களுக்கு வேண்டிய தைரியத்தை நாம் பார்ப்போம் என்றால், முதலாவதாக இரத்தத்தால் தைரியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் மரண பயத்தினால் அடிமைப்பட்டிருக்கிறான். அவனை விடுதலை செய்ய மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனின் கிரியையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே வல்லமையற்றதாக்கினார் என்பதாக எபிரேயர் 2:14-15 கூறுகிறது. அதே வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு தைரியத்தையும் அளிக்கிறது என்பதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம் குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இஸ்ரவேலர் எகிப்தில் இருக்கும்போது எகிப்தியரின் முதற்பேறுகளை சங்கார தூதன் அளித்த போது பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகளுக்குள் இருந்த இஸ்ரவேலர் தைரியமாக இருந்தார்கள். சங்கார தூதன் அவர்களை அணுக முடியவில்லை. எழுத்துக்குரிய பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் இஸ்ரவேலருக்கு அவ்வளவு தைரியத்தையும் பாதுகாப்பையும் அளிக்கும் என்றால், நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவுக்கு அதிகமான தைரியத்தையும் பாதுகாப்பையும் நமக்கு அளிக்க வல்லமையுடையது என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய வசனத்தினாலே தைரியம். தேவனுடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உனக்கும் எனக்கும் தைரியத்தை அளிக்க வல்லமையுள்ளவை என்பதை எபிரேயர் 13:6 பார்க்கிறோம். யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து வியாகுலப்பட்ட வேளையில் தேவன் சொன்ன வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் சொல்லி தைரியப்பட்டதாக வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கு திரும்பிப்போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். தேவரீரோ, நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்பதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் வாக்குத்தத்தங்களும் அவன் தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவைகளை வைத்து ஆண்டவரிடத்திலே அவன் கேட்கிறான். ஆண்டவர் அவனை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஆவியினாலே தைரியம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல என்பதாக 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூறுகிறது. பரிசுத்த ஆவியானவரின் மூலம் தேவ அன்பை பெற்ற தேவ ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் மூலம் தைரியத்தையும் பெற்றிருக்கிறார்கள். அந்தப்படி
அங்கே ரோமருக்கு எழுதுகின்ற பொழுது பவுலடிகளார் குறிப்பிடுகிறார், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது கிதியோனிடத்திலே 10,000 பேர் இருந்தார்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் 10,000 பேர் இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் என்றார். தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போன ஜனங்களின் 9,700 பேர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். 300 பேர் தங்கள் கைகளால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொடுத்தார்கள். குடிப்பதற்கு முழங்கால் ஊன்றி குனிபவர்கள் தாராளமாக குடித்து தங்கள் தாகம் தீர்த்த பின்பு யுத்தத்திற்கு செல்பவர்கள். அவர்கள் தங்கள் ஜீவனை நேசிப்பவர்கள், சுக ஜீவியம் செய்பவர்கள், தங்களுக்குரியவைகளை தேடின பின்பே பிறருக்கானவைகளையும் கர்த்தருக்குரியவைகளையும் தேடுபவர்கள். ஆனால் கையினால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி குடிப்பவர்கள் நாவின் வறட்சி நின்றால் போதும் என்றும், தங்கள் சரீர பிரகாரமான காரியங்களை தேட நேரமில்லை என்றும் ஜீவனை வெறுப்பவர்கள் அவர்கள். அவர்கள்தான் யுத்தம் செய்ய தகுதியானவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தாவும் ராஜாதி ராஜாவுமாயிருந்து சத்துருக்களை ஜெயிப்பார் என்றும், அவரோடு கூட இருக்கிறவர்களும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இஸ்ரவேலருக்குள்ளும் அழைக்கப்பட்டவர்கள் 30,000 பேராயிருந்தார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் 10,000 பேர், உண்மையாயிருந்தவர்கள் 300 பேர். மற்றவர்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பப்பட்டு 300 பேர் மட்டும் கிதியோனோடு கூட சண்டைக்காக காத்திருந்தார்கள். இனி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பை பாருங்கள். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற வீரர்களாக நீங்களும் நானும் இந்த 300 பேரை போல நாம் காணப்படுகிறோமா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஜனங்கள் தங்களுடைய கைகளிலே தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டனர். யுத்தத்திற்கு செல்லுகிறவர்கள் முதலாவது தாங்கள் பலப்பட வேண்டும். தின்பண்டங்களை தின்று தாங்கள் பலப்படுவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பின்பு எக்காலங்களை ஊத வேண்டும். நாம் தேவ சமூகத்திலிருந்து வெளிப்படுத்தல்களை பெற்று அப்போஸ்தலரிடமிருந்து உபதேசங்களை கற்று அவைகளில் ஸ்திரப்பட்ட பின்புதான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆம், முதலாவது நான் ஆயத்தப்பட வேண்டும், பின்பு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் திடப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சத்திய வசனத்தை நீங்கள் உட்கொண்டு அது உங்களுடைய வாய்க்கு மதுரமாக இருக்கிறதா? தேனிட்ட பணியாரத்தை போல் இருக்கிறதே, தேனிலும் தேனிலும் மதுரமுள்ளதாக இருக்கிறதே, களங்கமில்லாத ஞானப்பாலாக இருக்கிறதே, அது ஆகார வஸ்தாக இருக்கிறதே. அதை நீங்கள் அனுதினமும் உட்கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும், ஜெயம் பெற முடியும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல சத்துவத்தையும் கொடுக்கிற ஆண்டவராகிய கர்த்தரின் பலன் அவரின் கால்களை மான்கால்களை போலாக்குகிற கர்த்தர். ஆம், அவர் உங்களை திடப்படுத்த பலப்படுத்த அவருடைய சத்திய வசனங்களை அனுதினமும் உங்களுடைய ஆகாரமாக நீங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது மாத்திரமே நீங்கள் பலனடைய முடியும். ஒவ்வொருவனும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் பானைக்குள் வைக்கும் தீவெட்டியும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக அங்கே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். எக்காலமானது சுவிசேஷத்தையும், வெறும் பானையானது நம்முடைய மண்ணான சரீரத்தையும், தீவெட்டி நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தையும் காட்டுகிறது. மண் பானைக்குள் இருக்கும் தீவெட்டியின் வெளிச்சம் வெளியே தெரிய வேண்டுமென்றால் மண்பானையை உடைக்க வேண்டியது மிக அவசியம். நம்முடைய சுயசித்தங்கள், சுகஜீவியங்கள் உடைக்கப்பட்டு மேட்டிமையானவைகள் தகர்க்கப்பட்டு பரிபூர்ணமான தேவனுடைய சித்தம் செய்ய நம்முடைய சரீரத்தை பாடுகளுக்கு ஒப்படைக்க வேண்டும். அநேக புத்திரரை பரிசுத்தம் செய்து மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கும் ரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தினால் பூரணப்பட வேண்டியதாக இருந்தது என்பதாக எபிரேயர் 2:10-11 நாம் பார்க்கிறோம். கிதியோன் தான் செய்வதை பார்த்து அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களுக்கு கட்டளையிடுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நமக்காக பாடுபட்டு நாம் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்பதாக பேதுரு அப்போஸ்தலன் 1 நிருபம் 2 அதிகாரம் 21 வசனத்திலே குறிப்பிடுகிறார்.
பரிசுத்த பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதுகின்ற பொழுது, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்பதாக 1 கொரிந்தியர் 11:1 குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன் என்பதாக பவுலடிகளார் குறிப்பிடுகிறார். யுத்தத்திற்கு சென்றிருக்கிற இவர்கள் மீதியானியரின் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதுவது மட்டுமல்ல, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்றும் கூற வேண்டும். சுவிசேஷம் முதலில் தேவனுடைய சுவிசேஷம் என்று அழைக்கப்பட்டது. பின்பு அது கிறிஸ்துவின் சுவிசேஷம் எனப்பட்டது. இப்பொழுது அது அப்போஸ்தலரின் சுவிசேஷம் என அழைக்கப்படுகிறது. தேவனுடைய சுவிசேஷத்தை கிறிஸ்து மாற்றாமல் அவ்விதமே அறிவித்தார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கூட்டாமல் குறைக்காமல் பூரணமாய் அறிவிப்பவர்கள்தான் தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பதாக பரிசுத்த மத்தேயு 28:20 குறிப்பிடுகிறார். பரிசுத்த பவுலடிகளாரும், தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்தப்பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாயிருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடிப்போனார்கள். நாமும் எல்லையை மீறி கிரியை செய்யாதபடி அவரவர் நிற்க வேண்டிய இடத்தில் நின்று தேவன் நம்மை வைத்த இடத்திலிருந்து யுத்தம் செய்ய வேண்டியதை செய்தால் கர்த்தர் நிச்சயமாக உனக்காக, எனக்காக, நமக்காக யுத்தம் செய்து ஜெயத்தை நம்முடைய கரங்களிலே கட்டளையிடுவார். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, வெற்றி பெறுவதற்காக ஆண்டவரே நீர் கிதியோனுக்கு கொடுத்த ஆலோசனைகளை எங்களுக்கும் கொடுக்கிறீர் சுவாமி. உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அந்த தைரியமுடையவர்களாய் நாங்கள் காணப்படவும், உம்முடைய வசனமே எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. வாக்குத்தத்தங்களும் வார்த்தைகளையும் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாய்க்கொண்டு அவைகளினாலே தைரியமடையவும், எங்களுடைய எல்லையை மீறி நாங்கள் செயல்படாதபடி உம்முடைய கட்டளைக்கும் சித்தத்திற்கும் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.